ஹாய் உங்களை வணக்கம் விவசாய பெருமக்களே. நான் தான் உங்கள் விவசாயி சந்துரு. தற்போது நீங்கள் பார்ப்பது தான் மஞ்சள் சாகுபடிங்க. ஸோ ஏன் மஞ்சள் செடி இப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது பார்த்தீங்கன்னாங்க, இப்போது நாங்கள் மஞ்சளில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம மஞ்சள் வச்சு கால் கோதி விடுவோம் அல்லது ஊனி விடுவோம். ஸோ இது என்ன அப்படின்னாங்க, இப்போது சின்ன ஒரு லேயரில் பார்த்தீங்கன்னா, இப்போ நாற்றாங்கால்ல விடுறாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ஏற்கனவே ஒரு லேயரில் பார்த்தீங்கன்னா மஞ்சள பதியம் போட்டு அத கொண்டு இப்படி நெட்டியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது நடப்பட்ட அந்த ஒவ்வொரு மஞ்சள் செடிங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வாடி இருக்கு. ஸோ அதனால தான் இவ்வளோ தூரம் ரொம்பவுமே வாட்டங்கன்னு இருக்கு. ஸோ எது எப்படி ஆயினும் ஒண்ணா மஞ்சள நம்ம வச்சு அதாவது கோதணும் அல்லது பார்த்தீங்கன்னா ஊனணும். அதுதான் ஒரு சரியான ரூட்ட வடிக்கும். இந்த மாரி பார்த்தீங்கன்னா பதியம் போட்டு கொண்டு நம்ம அப்படியே கொண்டு செடி நடுறது பார்த்தீங்கன்னா இந்த மாரி தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தழைஞ்சு வந்துரு. அது நம்ம மறுப்பதற்கு இல்ல. இருந்தாலும்